மார்த்தாள் சொல்லுகிறாள் இயேசுவை, மார்த்தாள் மரியாளும் பார்த்து சொல்லுகிறார், நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவரை பார்த்து நிறைய சமயத்துல சொல்றோம், எங்கப்பா இருக்கிறீங்க, நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா, நீங்க என்ன விசாரிச்சிருந்தீங்கன்னா, நீங்க என்ன பார்த்து இருந்தீங்கன்னா இந்த இழப்பு ஏன் வந்திருக்கோம். இன்னைக்கு முதல் காரியம் நல்ல மனசுல ஏத்திக்குங்க. Death is not an end. It's a beginning of eternal life. மரணம் ஒரு முடிவு அல்ல, அது நித்திய வாழ்வின் ஆரம்பமாய் இருக்கிறது. நித்தியமாய் அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கைக்கு ஆரம்பமாய் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை எங்க என்பதுதான் இன்றைக்கு கேள்விக்குறி. சில பேருக்கு மரணத்தை குறித்து பேசும்போது பிடிக்காது. சில சமயத்துல மரணத்தை குறித்து நம்ம தியானம் பண்ணும்போது ஏதாவது நடக்க போதா அப்படின்ற காரியங்கள்லாம் மனசுக்குள்ள யோசனை வந்துடும். அந்த அளவுக்கு பயம் வந்துடும். ஹெலன் கெல்லர் அவங்க சொல்றாங்க, அவங்க கண்ணு அவங்களுக்கு தெரியாது, அவங்க ஒரு டெஃப், அவங்க கண்ணு அவங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்றாங்க மரணத்தை குறித்து அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. கண்ணு தெரியாத அவங்க, மரணம் என்பது ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு செல்லுவது. என்னவா? மரணம் என்பது ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு செல்லுவது. ஆனால் எனக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு அந்த மரணத்துல. உங்களுக்கு தெரியுமா அந்த வித்தியாசம் என்னன்னு சொல்லி? நான் அந்த அறையில் போனேன்னு சொன்னா என்ன சொல்ல வராங்க? நான் மரித்து இந்த அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு போறேன் பாருங்க, அந்த அறைக்கு போனேன்னு சொன்னா என் கடவுளை நான் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கண்ணு தெரியாதவங்க இந்த வார்த்தை அவ்வளவு அழகா எழுதுறாங்க. இங்க என்னால இந்த உலகத்துல யாரையுமே பார்க்க முடியல, எதையுமே பார்க்க முடியல. ஆனால் மரணம் என்பது ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு போவது. நான் அந்த இடத்துக்கு போனேன்னு சொன்னா இங்க எதையும் பார்க்க மாட்டேன், ஆனா அங்க உன்னதமான இந்த தேவனை நான் பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். அங்க எனக்கு கண்ணு தெரியும். எவ்வளவு வாஞ்சித்திருப்பாங்க பாருங்க. இன்னொரு உலக புகழ்பெற்ற ஒரு மனிதர் பில்லி கிரஹாம், அவர் மரணத்தை குறித்து அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே எழுதியிருக்கிறார். எவ்வளவு அழகா எழுதியிருக்கிறார் பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சுவிசேஷகர், ஒரு பெரிய ஊழியர். இவருடைய புத்தகங்கள் எல்லாம் நான் நிறைய வாசிச்சிருக்கிறேன். கடைசியா இவருடைய புஸ்தகம் விசுவாசம் என்ற ஒரு புஸ்தகத்தை வாசிச்சேன். பிரமாதமான ரைட்டர் அவர் எழுதுறாரு. பில்லி கிரஹாம் சொல்றாரு, ஒரு நாள் பில்லி கிரஹாம் இறந்து விட்டார் என்பதை நீங்கள் எப்போதாவது படிப்பீங்க அல்லது கேள்விப்படுவீங்க. ஒரு நாள் பில்லி கிரஹாம் என்கிற ஒரு நபர் இறந்து விட்டார் என்பதை படிப்பீங்க, கேள்விப்படுவீங்க. அந்த வார்த்தையில ஒரு வார்த்தையும் நீங்க நம்பாதீங்க. காரணம் ஏன் தெரியுமா? நான் இப்பொழுது இருப்பதை விட ஒரு இடத்துல உயிரோடு நான் இருப்பேன். ஹல்லேலூயா. அதன் பிறகு அவர் சொல்றார், மரணம் என்பது வெறும் என் முகவரியை மட்டும் மாற்றுவது மாத்திரம்தான். அட்ரஸ் சேஞ்ச் தான். இங்க உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இதுக்கு இந்த இடத்துக்கு எனக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு. ஆனால் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து மரிக்கும் பொழுது எனக்கு அங்க வேற அட்ரஸ் சேஞ்ச் ஆயிடும். ஹல்லேலூயா. அந்த அட்ரஸ் எனக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. போன வாரம் எல்லாம் எனக்கு இந்த வயநாடு விஷயத்தை பார்த்து ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். எல்லாருக்கும் வர கேள்விங்க தான். அந்த வீடியோவை நான் ஏன் பார்த்தேன்னு ஆயிடுச்சு எனக்கு. திருப்பும் இன்னொரு பிரதர் வர அதே வீடியோவை அனுப்பிச்சு வச்சுட்டாரு. என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணா திருப்பும் அதே வீடியோவை அனுப்பி வச்சுட்டாரு. ரொம்ப எனக்கு வருத்தம் ஆயிடுச்சு. அந்த வீடியோ என்னால பார்க்கவே முடியல. அது ஒரு 2 செகண்ட்ல டப்புன்னு ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளவு கொடூரமான காரியங்கள் வயநாட்டுல நடந்திருக்கு. அதுல எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ளாக மரித்தார்கள் எனக்கு தெரியாது. எவ்வளவு பேர் ஆண்டவருக்குள்ளாக இருந்தாங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தாங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தாங்க, அல்லது கிறிஸ்துவை அல்லாதவர்கள் மரித்தாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா நான் எனக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை, ஒரு பெரிய நம்பிக்கை, விசுவாசத்தை இந்த வார்த்தைகள் எனக்கு கொடுத்தது. ஆண்டவர் சொல்றாரு, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இங்க மரிச்சா நான் அங்க கண்ணை திறப்பேன். ஹல்லேலூயா. இங்க என் கண்ணை மூடிட்டேன்னு சொன்னா நான் எங்க கண்ணை திறப்பேன்? பரலோகத்துல கண்ணை திறப்பேன். ஆக இந்த உலகத்தில் நடக்கிறதான மரணங்கள் ஒருவேளை உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம். கேட்டுக்கொண்டிருக்கிற நபர்களை, உங்களை விசுவாசிகளை உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம். ஒருவேளை நீங்க ஆன்லைன்ல எங்க லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கலாம், நீங்க லீஷரா வீட்டுல வேற எப்பயாவது பார்த்துட்டு இருக்கலாம். மரண செய்திகள் உங்களுக்கு கேட்கலாம். உங்க குடும்பத்தில் மரணங்களை நடந்திருக்கலாம். சில ஆக்சிடென்ட்டை நீங்க பார்த்திருக்கலாம். அதனால நீங்க பயந்து போயிருக்கலாம். இதெல்லாம் நிறைய பேருக்கு நடக்கு. நீங்க பயந்து போயிருக்கலாம். மரணங்கள் இன்றைக்கு நிறைய பேருக்கு பல விதமா வருது. ஆக்சிடென்ட்ல திடீர்னு மரணம் வருது. இந்த மாதிரி பேரிடர்கள் ஒரு சில காலகட்டத்துக்கு முன்னாடி 2011 நினைக்கிறேன், ஒரு பெரிய சுனாமி. அந்த சுனாமில ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இறந்து போனாங்க. அந்த மாதிரி மரணம் வருகிறது. சிலர் வியாதிப்பட்டு மரணம் அடைஞ்சிறாங்க.
சிலர் இயற்கை மரணம் அடைகிறாங்க. இன்னும் பலவிதமான மரணங்கள் இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், அதனால டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கலாம், அதனால நீங்க மனம் நொந்து இருக்கலாம், அதனால அந்த பலவீனத்திலிருந்து, அந்த ஒரு பயத்திலிருந்து, நீங்க அந்த திகில்ல இருந்து, ஏன் இந்த காரியங்கள் என் குடும்பத்துல, இந்த உலகத்துல, என் சமுதாயத்துல நடந்தது, அதை ஏன் நான் போய் பார்த்தேன் அப்படின்ற காரியங்கள் எல்லாம் உங்களை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிருக்கலாம், பயமுறுத்தி இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மரணம் ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு போறது. யாருக்கு? தேவ பிள்ளைகளுக்கு. அவர் வசனங்கள் இருக்கு, கொடுக்க எனக்கு நேரம் இல்லை. அவர் நரகத்தை சாத்தானுக்கும் சாத்தானுடைய தூதர்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறார். யாரு? ஆண்டவர். நமக்கு ஏற்படுத்தல. இது நல்லா புரிஞ்சுக்கணும். நரகத்தை யாருக்கு ஏற்படுத்தினாரு? சாத்தானுக்கும் சாத்தானுடைய தூதர்களுக்கும். நான் ஆண்டவருக்குள்ளாக இருக்கும்போது எனக்கு நரகம் சொந்தம் அல்ல. என் அட்ரஸ் சேஞ்ச் அங்க கூட இருக்கலாம், ஆண்டவர் இல்லாத இறந்தனா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒன்னு உணர்ந்து கொள்ளணும். ஆண்டவர் சொல்றாரு இந்த வார்த்தையில, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும், எல்லாரும் சொல்லலாமா, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்ன பண்ணுவான்? பிழைப்பான். அதனுடைய அர்த்தம் என்ன? சில சமயங்களில் இந்த இடத்திலேயே உயிரோடு எழுப்புவார், அதில் சந்தேகம் இல்லை. லாசருவை உயிரோடு எழுப்பினார். இன்னும் அநேகரை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். இன்னும் நாம் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் எத்தனையோ பேர் உயிரோடு எழுந்திருக்கிறாங்க. ஆனால் உயிரோடு ஒருவேளை எழுந்திருந்தாலும் லாசர் இன்னைக்கு உயிரோடு இல்ல. அதன் பிறகும் அவங்களுக்கு மரணம் உண்டு. சரீரத்தில் எனக்கும் உங்களுக்கும் ஒரு நாள் மரணம் உண்டு, மரணம் நிச்சயம். ஆனால் ஒன்று நிச்சயப்படுத்திக் கொள்ளணும், மரித்தாலும் என்ன விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணுவான்? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எனக்குள் மரித்தாலும், என்னை ஏற்றுக்கொண்டு நீ மரித்தாலும் நீ பிழைப்பாய். காரணம், உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. எங்க? அங்க பரலோகத்துல நித்திய ஜீவன் உண்டு. வெறும் அட்ரஸ் சேஞ்ச் தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெறும் அட்ரஸ் சேஞ்ச் தான், ஒன்னும் இல்ல. இங்க பூமியில இருக்கிறேன், இது என் அட்ரஸா இருக்கு. நான் அவருக்குள்ளாக மறிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்க போறேன், அதுதான் என்னுடைய அட்ரஸா இருக்கு. கரங்களை தட்ட மாட்டீங்களா? அந்த அட்ரஸ் தான் எனக்கு உங்களுக்கு நிரந்தரம். வீடு தேடி தேடி அலையணும். இன்னைக்கு என்ன பண்றோம்? ஒரு வீடு கிடைக்கணும்டா சாமி, தலைக்கு மேல ஒரு கூரை கணக்கு கிடைக்கணும்டா சாமி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அலைஞ்சு வீட்டை தேடுறோம். இந்த வீட்டை தேடுறதுக்கு எவ்வளவு பாடுபடுறோம். சரி, இது ஒரு பக்கம் பாடு இருந்தாலும் இன்னொரு பக்கம் சொந்த வீடு, ஒரு சொந்த வீடு வாழ்றதுக்குள்ள கட்டினுடா சாமி அப்படின்னு சொல்லி சொந்த வீட்டையும் கட்டிடுறேன்னு வச்சுக்கோங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதுவுமே எனக்கு நிரந்தர அட்ரஸ் கிடையாது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னார்ல, அவருக்குள்ளாக நான் மரிக்கும் போது எனக்கு நித்திய ஜீவன் அங்க உண்டு. அழகா சொல்றார் பாருங்க. 14வது அதிகாரத்துல அழகா ஒரு வார்த்தை சொல்றார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. சொல்லமா என்னங்க? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஸ்தலத்தை யாருக்காக? உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே, கரங்களை தட்ட மாட்டீங்களா, அதுதான் என் நிரந்தர அட்ரஸ். ஹல்லேலூயா. எதுங்க? எதுங்க? இந்த பூமி அல்ல, அல்லது நான் சேர்த்து வைத்திருக்கிற சொத்து அந்த இடம் இல்ல. என் பேரை போட்டு இந்த நிலையம் போட்டு வைக்கிறேன்ல, ராஜேஷ் நிலையம், ஜெயா நிலையம், லோரேன் நிலையம் போடுறோமா? நாளைக்கு ஒருவேளை போடலாம். அது இல்ல என் நிரந்தர அட்ரஸ். என் இயேசு எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. என் இயேசு எனக்காக ஒரு நிரந்தர இடத்தை ஆயத்தம் பண்றாரு பாருங்க. அதுதான் நிரந்தரமான ஒரு அட்ரஸா இருக்கு. அதனால சோர்ந்து போவாதீங்க. சில மரணங்கள் என்னை டிஸ்டர்ப் பண்ணலாம், சில சோர்வுகள் என்னை டிஸ்டர்ப் பண்ணலாம், இந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணலாம், என்னை நோகடிக்கலாம், என்னை கலங்க வைக்கலாம், எனக்கு தூக்கத்தை கொண்டு வராமல் இருக்கலாம். பரவாயில்ல. சில கேள்விகளை எனக்குள்ளாக உங்களுக்குள்ளாக எழுப்பலாம். அந்த கேள்விகள் என்னை தேவனை விட்டு போக கூட செய்கிறது. சில சமயங்களில் தேவனே இல்லை அப்படின்ற காரியங்களை கூட சொல்ல சொல்லிடுது. அதற்கு நேரா நாம் போக வேண்டாம். உண்மையை இன்றைக்கு ஆண்டவர் அழகா தெளிவா எனக்கும் உங்களுக்கும் சொல்றாரு, மரித்தாலும் பிழைப்பான். யாரு? என்னை விசுவாசிக்கிறேன்,
என்னை விசுவாசிக்கிறவன் யாரு? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்னாரு. அவரை விசுவாசிக்கிறவன். காரணம், உயிரோடு எழுந்தவர், மரணத்தை வென்றவர், பாதாளத்தை ஜெயித்தவர். அவர் என்னையும் உங்களையும் இங்க கண்ண முன்னா அங்க கண்ணு திறப்பு வைப்பார். அதுல சந்தேகமே கிடையாது.